பாருங்கள், அடி போட்டாச்சு. இப்போ வந்து இது வந்து சென்ட்ரு 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 இந்த பக்கம் 6 இந்த பக்கம் 6 சென்டரை சேர்த்து 13 வரணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. இப்போ இந்த பக்கம் 13 வந்துடுச்சு. அதே போல் இந்த சைடும் 13 வரணும். சென்டரை சேர்த்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. இந்த பக்கம் 13 வந்துடுச்சு. இப்போ எப்படி இப்போ அடி போட்டு முடிச்சாச்சு. இதுதான் அடி. இப்போ சுற்று வயர் எப்படி போட்டதுன்னு பார்த்துடலாம். இப்போ இதுக்கு வந்து அடி போடுறப்ப இந்த ரோல் வயர் வந்து கட் பண்ணி போட்டோம். நான் அடுத்து கட் பண்ணாமல் அப்படியே சுற்று வயர் கொடுத்துட்டே இருக்கணும். இதை கட் பண்ணக்கூடாது. இந்த வயர் அளவு விட்டுட்டு போடணும். இப்போ வந்து இந்த 2 வயர் இருக்குல்ல, இந்த அளவு இந்த சைடு வர வயரெல்லாம் விட்டுறணும். விட்டுட்டு இப்போ இந்த பின்னல்லையும் ஒவ்வொரு வயர் எடுக்கணும். இந்த பின்னல் ஒன்று, இந்த பின்னல் ஒன்று. பாருங்கள், இந்த வயரும் 2 வயர் எடுக்கணும். இந்த சைடு வர வயர் எடுக்கக்கூடாது. இப்போ அடுத்து இந்த 2 வயரு, இந்த பின்னல் ஒன்று, இந்த பின்னல் ஒன்று. பாருங்கள், இந்த வயரு. அடுத்து இந்த 2 வயரு, இந்த பின்னல் ஒன்று, இந்த பின்னல் ஒன்று. இதே போல் நேராக இதுவரைய போட்டு பார்க்கலாம். பாருங்கள், லாஸ்ட் வரைய பின்னியாச்சு. இப்போ எப்படி இந்த பக்கம் எப்படி திருப்புறதுன்னு பார்த்துடலாம். மொத்தம் 6 பக்கம் திருப்பணும். 1, இங்கே ஒன்று 2, இந்த பக்கம் ஒன்று 3, இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3, 6 பக்கம் திருப்பணும். இப்போ எப்படி திருப்புறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த பின்னலில் 2 வயர் இருக்குது. நம்ம எடுக்கிறது வந்து இந்த பின்னலில் 1, இந்த பின்னலில் 1 எடுப்போம். ஆனால் இங்கே 2 இருக்குது. இதை எப்படி இது பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், ஒரே இதில் 2 வயரையும் போடணும். 1 2 வயரையும் சுற்றணும் ஒரே இதில். ஒன்று 2 ஒரு பின்னலில் வந்து 2 வயர் எடுத்துக்கலாம். திருப்புற இடத்துல மட்டும் இது. ரெண்டு வயர் வந்திருக்கு. அடுத்து இங்கே ஒன்று தான் வரும். திருப்புற இடத்துல மட்டும் 2 வரணும்.
இப்போ வந்து இங்கேருந்து இது வரைய போட்டாச்சு. இங்கே வந்து எப்படி திருப்புறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த மூலையில் திருப்பணும். இப்போ இங்கே எப்படி திருப்புறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த பின்னலில் வந்து 2 ஒயர் இருக்குது. நம்மளுக்கு தேவை இந்த பின்னலில் ஒன்று, இந்த பின்னலில் ஒன்று தான் எடுக்கணும். இங்கே 2 இருக்குல்ல, அதனால் இது ரோல் ஒயரு. இந்த பின்னலில் 2 இருக்குல்ல, 2ஐயும் நம்ம இப்படி மாற்றிக்கணும். பாருங்கள், மொதல் ஒன்று, இப்போ ஒன்று, 2ஐயும் இப்படி கொண்டு வந்துடணும். இந்த திரும்புகிற இடத்துல மட்டும் தான் 2 வரும். இப்போ இந்த பின்னலேருந்து ஒரு ஒயரு. இங்கே 2 ஒயர் எடுத்தோம்ல, அதனால் அந்த 2 ஒயரையும் இந்த கேப்பில் விட்டுறணும். பாருங்கள், 2 ஒயர் வருது, 2 ஒயரு. இது வந்து இந்த 2 ஒயர் வந்து பின்னி முடிக்கிற வரை இந்த 2 ஒயர் தான் மேலே வரையும் வரும். இதே போல் வரும். இங்கே 2 ஒயரு, இந்த பின்னலில் ஒரு ஒயரு. அடுத்து இந்த பின்னலில் ஒன்று, இந்த பின்னலில் ஒன்று. பாருங்கள், இந்த 2 ஒயரு, அடுத்து இந்த 2 ஒயரு, அடுத்து இந்த 2 ஒயரு, அடுத்து இந்த 2 ஒயரு, அடுத்து இந்த 2 ஒயரு போட்டு பார்க்கலாம். இப்போ இங்கே வரைய பின்னியாச்சு. அடுத்து இங்கே வந்து எப்படி திருப்புறதுன்னு பார்த்துடலாம். திரும்புறது இப்போ வந்து இந்த பின்னலில் வந்து 2 ஒயர் இருக்குது. இந்த பின்னல் நம்மளுக்கு தேவை இது. இந்த பின்னலில் ஒன்று, இந்த பின்னலில் ஒன்று தானே தேவை. இதில் 2 இருக்குது, அதனால் 2ஐயும் நம்ம இப்படி மாற்றிக்கிறணும். ஃபஸ்ட்டு ஒன்று மாட்டியிருக்கேன், அது மேலேயே இன்னொரு ஒயர் போட்டாச்சு. இப்போ பக்கத்தில் இருக்கிற பின்னலேருந்து ஒரு ஒயர் எடுத்துக்கலாம். 2 ஒயர் மாட்டினோம்ல, இப்போ 2ஐயும் ஒன்றா சேர்த்து இந்த கேப்பில் விடணும். இப்போ இந்த பக்கத்தில் இருக்கிற பின்னலேருந்து ஒரு ஒயர் எடுத்தோமா, அந்த ஒன்றை வந்து இந்த கேப்பில் இந்த கேப்லேயும் விட்டுறணும். இந்த ஒயர் வந்து இந்த 2 ஒயர் இருக்குல்ல, இந்த 2 ஒயர் மேலே கூட முடிகிற வரை இந்த 2 ஒயரை போடணும். மற்றதெல்லாம் ஒன்று ஒன்று போடணும். இப்போ அடுத்து இங்கே போட்டுடலாம். அடுத்து இந்த 2, இந்த 2, இந்த 2 இதே போல் லாஸ்ட் வரைய போட்டுடலாம். இது வரைய போட்டு பார்க்கலாம். இப்போ இந்த பக்கம் 3 பக்கம் திருப்பினோம்ல, இது 4வது பக்கம் எப்படி திருப்புறதுன்னு பார்த்துக்கலாம். மொத்தம் 6 பக்கம் திருப்பணும். இது 4வது பக்கம். இதில் வந்து 2 ஒயர் இருக்குல்ல, 2ஐயும் ஒன்றா சேர்த்துக்கணும். இது பக்கத்து பின்னலேருந்து ஒரு ஒயர் எடுத்து இப்படி சுற்றிக்கிறணும். இந்த 2 ஒயர் வந்து கூட முடிகிற வரை இந்த 2 ஒயர் தான் வரணும். 6 பக்கமும் 2 ஒயர் தான் வரும்.
இதே போல் இங்கே வரை பின்னிடலாம். இப்போ வந்து அடுத்து இந்த ரெண்டு அடுத்து இந்த ரெண்டு அடுத்து இந்த ரெண்டு அடுத்து இந்த ரெண்டு போட்டுட்டு இங்கே வந்து பார்க்கலாம். பாருங்கள், இங்கேருந்து இது வரைய போட்டாச்சு. இப்போ எப்படி திரும்புறதுன்னு பார்த்துடலாம். இந்த இடத்துல எப்படி திருப்புறதுன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து 2 ஒயர் இருக்குது. இங்கே வந்து இந்த ரெண்டையும் ஒன்றா போட்டுறணும். இந்த பக்கத்து பின்னலேருந்து ஒன்று எடுத்து போடணும். திரும்புகிற இடத்துல மட்டும் 2 ஒயர் வரும். 1 அடுத்து இந்த ஒயர் 2 ஒயர் அடுத்து இந்த பின்னலேருந்து ஒரு ஒயர். இந்த ரெண்டு ஒயர் எடுத்தோம்ல, அந்த 2 ஒயரையும் சேர்த்து இந்த கேப்பில் விடணும். அடுத்து 1 இந்த ஒரு ஒயர் எடுத்து இந்த 2 கேப்லேயும் விடணும். இந்த 2 ஒயர் வந்து கூட முடிகிற வரை இந்த 2 ஒயர் தான் வரணும். 6 பக்கம் திருப்பணும்ல, 6 பக்கமும் இந்த 2 ஒயர் தான் வரும். மற்ற இதுலலாம் ஒன்று தான் வரும். இந்த 6 பக்கம் மட்டும் 2 ஒயர் வரும். இப்போ அடுத்து இது 2 இது 2 இது 2 இந்த 2 இந்த 2 அடுத்து இந்த இடத்துல திருப்பணும். அங்கே வந்து பார்க்கலாம். பாருங்கள், நான் 6 பக்கம் திருப்பியாச்சு. இப்போ 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 இங்கே வந்து 7 பச்சை வரணும். அதே போல் இந்த பக்கம் 7 வரணும் சென்டரை சேர்த்து. அதே போல் இந்த சைடும் 1 2 3 4 5 6 7 வரணும். 1 2 3 4 5 6 7 இந்த பக்கம் 7 இந்த பக்கம் 7 வரணும். இதே போல் போட்டுக்கோங்க. 6 பக்கமும் திருப்பியாச்சு. அடுத்து இங்கே வந்து பச்சை கலர் வந்து கம்மியாக இருக்குது, அதிகமாக இருக்குது. ரோஸ் கலர் வந்து கம்மியாக இருக்குது. 1 2 கம்மியாக இருக்குல்ல. இங்கே வந்து 1 2 3 4 5 6 7 8 இந்த 8 பின்னலில் ரோஸ் அதிகமாகவும் பச்சை கம்மியாக இருக்குல்ல. 1 2 3 4 5 6 7 8 இப்போ 8 பின்னல் இருக்குது. அடுத்து இதே இது 7 6 5 4 3 2 1ன்ட்டு வரும். 1 வர முடியும் சுற்றி போட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த ஒயர் வந்து சுற்று ஒயரை கட் பண்ணாமல் அப்படியே சுற்றி போட்டே வரணும். இப்போ வந்து இங்கே வந்து 1 வரும்போது பார்க்கலாம்.